ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற குந்தன் ஸ்டோன் ஏர் ரப்பர் பேண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி போடுற அந்த ரிங்கு நம்ம எடுத்துக்கலாம். சின்னது இருந்தாவே ஓகே தான் நம்ம இது போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு எம்மிங் ஊசி, பிளாக் த்ரெட் வேணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு க்ளூ வேணும். இந்த மாதிரி நம்மளுக்கு நெட்டட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மீட்டர் இருந்தால் கூடயுமே போதும். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக ஏதாச்சும் இருந்தால் இதே மாதிரி நெட்டட் கிளாத் இருந்தாலுமே அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டோன் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்மளுக்கு ஒரு 15 பீசஸ் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க போகிறேன். இது அதே மாதிரியான பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன். இது எல்லா கலர்லையுமே கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது 0 cm லாஸ்ட்டு குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ உங்களோட ஓன் யூஸ்க்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரிக்கு முடியுமே நீங்கள் எப்படி வேணாலுமே இந்த மாதிரி ஹேர் ரப்பர் பேண்ட் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 15 பீசஸ் இது மாதிரி செய்ய போகிறேன். எல்லா கலர்லேயுமே கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிங்கில் நம்ம அந்த நெட்டட் கிளாத் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆரி ஒர்க்கு இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப பெருசு வாங்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்னது இருந்தால் போதும். ஸ்டாண்ட் எல்லாமே இருந்தால் கூடயுமே நம்ம பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ஸ்டாண்டோடு இருந்ததுன்னா நீங்கள் அது கூடயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெட்டட் கிளாத் இதுக்குள்ளே வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் பேண்ட்லேயே சமைக்கு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பீட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அப்புறம் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கூடமே செஞ்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இது. இது நல்லா இது மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். நல்லா இந்த மாதிரி டச் பண்ணி பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நெட்டட் கிளாத் பிளாக் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் கலரில் கூடயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேண்டு கூடயுமே நீங்கள் கலரில் கூடயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த கலர் ஸ்டோன் ஓட்டுறீங்களோ அந்த கலர் பேண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கலர் ஸ்டோன் ஓட்டுறனோ அந்த மாதிரி கலர் பேண்டு தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கலர் ஸ்டோன் ஓட்டுறனோ அந்த பேண்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான கோல்டு கலரில் குந்தன் ஸ்டோன் கொஞ்சம் பெரிய சைஸு அது நான் இப்போ சென்டரில் ஒட்டிக்கிறேன். நான் இப்போ ஸ்லோவாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு கூட ஓன் யூஸ்க்கு நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான குட்டியான ஸ்டோன்ஸ் நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் பெரிய ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோன் நான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கூடயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த 6000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம இந்த குட்டி குட்டி ஸ்டோன் சுற்றி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் காய வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா இதில் ஜர்தோசி ஒர்க்குமே பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கம் எல்லாமே அதாவது க்ளூ நீடில் ஒட்டிக்கும். இப்போ அந்த பெரிய ஸ்டோன் சுற்றி நான் அந்த குட்டி குட்டி ஸ்டோன் நான் ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் காயட்டும் நம்மளுக்கு. இது காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் நூலில் இது மாதிரி கொஞ்சம் சுகர் பீட்ஸ் இதில் கோர்த்து வச்சுருக்கேன். இது அப்படியே நான் அந்த குட்டி குட்டி ஸ்டோன் ஒட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை சுற்றி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அது லைனாக நம்ம ஒட்டிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக நூலில் கொடுத்துட்டு இது மாதிரி அதை சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூடயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி.
ஒரு 4 சுகர் பீட்ஸ் வந்து தள்ளி தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்மளோட ப்ளவுஸஸ்ஸு, சாரீஸு, அப்புறம் நம்மளுக்கு சல்வார் இருந்தால் கூடயுமே அது மாதிரி கூட இந்த மாதிரி வந்து ஆரி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஈஸி தான் இது பண்ணுறது. இதில் வந்து க்ளூ வந்து கொஞ்சம் காயாமல் இருக்குது, அதனால் வந்து க்ளூவில் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக பார்த்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட நார்மல் பிளாக் கிளாத் இருந்தால் கூடயுமே போட்டுக்கலாம். ஏன் அது போட மாட்டாங்கன்னா நிறைய கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது வந்து தடிமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நெட்டடில் போட்டால் கொஞ்சம் வந்து அந்த கிளாத் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம நெட்டடில் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டணும் பார்த்தீங்களா, அதே ஸ்டோன் தான் வந்து அந்த சுகர் பீட்ஸை சுற்றி நான் இப்போ ஒட்ட போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து இந்த மாதிரியான நெட்டட் கிளாத் வந்து இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து பிளாக் கலர் கிளாத்தில் வந்து காட்டனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கலர்ஸ் வேணுன்னா கூடயுமே கலர்ஸ்லேயுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன ஸ்டோன் ஒட்டுறீங்களோ அதேக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம கலரில் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீட்டர் இருந்தால் கூடயுமே அதுலேயுமே கூட நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், அது கூடயுமே நல்லதாக வரும். இப்போ இந்த பீடை சுற்றி நான் இந்த மாதிரியான பெரிய ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக பக்கத்துலேயே ஒட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சில பேர் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு கொஞ்சம் தள்ளி ஒட்டுவாங்க. இப்போ இது நம்ம பக்கத்துலேயே ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே தான் வந்து ஜர்தோசி ஒர்க் வரப்போகுது, அதனால் வந்து இது தெரியாமல் இருக்கிறது கிளியராக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ரவுண்டாக ஒட்டிக்கோங்க. கடைசியாக இருக்கிற ரவுண்டை மட்டும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பீடு வந்து பத்தலைன்னா கொஞ்சம் டைட் பண்ணி இது மாதிரி ரவுண்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலுமே பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பெருசாக வேணுனாலுமே வந்து நீங்கள் ஒர்க் வந்து நீங்கள் அதை சுற்றி பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் காஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான கோல்டு கலரில் ஜர்தோசி வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஜர்தோசியில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுற நீடில் வந்து இந்த மாதிரி வந்து எம்மிங் நீடிலேருந்து தான் ஜர்தோசி வந்து இதுக்குள்ளே வந்து போகும். ஸோ இப்போ ஒரு ஜர்தோசி வந்து நான் போட்டுட்டேன் பாருங்கள், இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து மடங்கி வந்துடும். பாருங்கள், ஒரு நடுவில் ஒரு ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு ஜர்தோசி இருக்குது, ஸ்டோனு ஜர்தோசி இருக்குது. சும்மா நீங்கள் இது மாதிரி போட்டிங்கனாவே வந்து நீடலுக்குள்ளே போயிடணும். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது பண்ணுறது ஈஸி தான், ஸ்லோவாக இதே மாதிரி வந்து வீட்லேயே செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து ஜர்தோசி ஒர்க் முடிச்சிட்டேன். ஒரு ஸ்டோனு ஒரு ஜர்தோசி அதே மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து ஒரு குட்டி ஸ்டோனு ஒரு ஜர்தோசி அது மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்குமே வந்து அந்த சைஸை விட குட்டியாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த குட்டி ஸ்டோனில் வந்து அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒரு குட்டி ஸ்டோனு ஜர்தோசி அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு சின்ன பேண்ட் வேணும்னா கூடயுமே இதோட வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பெரிய ஸ்டோனுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு பிங்க் கலரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். பெரிய ஸ்டோனுக்கு மேலே வந்து ஒரு கோல்டு கலரில் இந்த மாதிரி பெரிய ஸ்டோனு இந்த மாதிரி வந்து நான் ஒட்ட போகிறேன். ஃபுல்லாகவே வந்து இதை சுற்றி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டோனு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்டோன் ஒட்டணும், நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஸ்டோனு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணோம். பெரிய ஸ்டோனுக்கும் குட்டி ஸ்டோனுக்கும் வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய ஸ்டோனுக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து நான் ஜர்தோசி வச்சு ரவுண்ட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்து ஒரு குட்டி பிங்க் கலர் ஸ்டோனு, ஒரு சுகர் பீட்ஸு, பிங்க் கலர் ஸ்டோனு, ஒரு சுகர் பீட்ஸு, நடுவில் ஒரு பெரிய ஸ்டோனு. அவ்வளோதான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஜர்தோசி வந்து ரவுண்டாக இது மாதிரி வந்து ஒட்டிட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா ஜர்தோசி வந்து ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் அதை சுற்றி ஒட்டி முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து காஞ்சிடுச்சு என்னோடது. இப்போ வந்து நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி வந்து நம்ம பேண்டாக வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுலேருந்து வந்து ஒரே ஒரு இன்ச்சு வந்து கேப் விட்டு நம்ம சுற்றி வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு கேப் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா அதிகமாக கிளாத் இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை சுற்றி வந்து ஒரு இன்ச்சு கேப் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதை விட வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து பிளெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. பிளெயின் கிளாத் எடுத்துகிட்டு இந்த நெட்டட் கிளாத்தும் இந்த பிளெயின் கிளாத்துமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ரவுண்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ எட்ஜஸில் மட்டும் நல்லா ரவுண்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து இது ரெண்டுமே சேர்த்து இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சிங். இப்போ இது நான் ஃபுல்லாக சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ரெண்டுமே நெட்டட் கிளாத்தும் இந்த பிளெயின் கிளாத்தும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஓரத்தில் வந்து சும்மா வந்து நம்ம வந்து ரஃப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். போட்டுட்டு இந்த மாதிரியான பிளாக் கலர் குட்டி கிளாத்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ரஃபாக வந்து சும்மா இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ நம்ம த்ரெட்டு வந்து இழுத்தனா இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சுற்றி வந்து இது பண்ணிட்டேன், எம்மிங் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து காட்டன் இல்லை மாதிரி குட்டி கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் வச்சு குட்டியாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். பேண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த பேண்டு இருக்குது பார்த்திங்களா, இதோட சைஸ் வந்து நான் ஒரு பிளெயின் கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஒட்டிட்டேன். ஏன்னா ஸ்டிச் பண்ணது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இது மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு நான் அந்த க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரப்பர் பேண்டு போடுற அந்த இது வந்து இருக்குது, நம்மளுக்கு ஹோல்டர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அந்த ரப்பர் பேண்ட் ஹோல்டர் ஓட்டிட்டு நான் பிங்க் கலர் வந்து பேண்ட் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிங்க் கலர் ஸ்டோன் ஓட்டுறதுனால பிங்க் கலரில் வந்து இது பண்ணிவிட்டு நான் நல்லா காய வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதே வந்து தெரியாது. எப்பயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இல்லைனா நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சுற்றி பண்ணிகிட்ருக்கணும். அதனால் வந்து ஒரு கிளாத் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பேண்டை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஹேர் பேண்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.